நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, யாரெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்புறாங்களோ அவர்களை நம்ம சிநேகிக்கணும் என்பதை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். மத்தேயு 5வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இதை செய்யறது கஷ்டம்தான், ஆனாலும் நம்ம செய்யணும். ஏன்னா இது கர்த்தருடைய கட்டளை. இதை செஞ்சா நம்ம பிதாவினுடைய பிள்ளைகளாக இருப்போம். இந்த உலகத்தில் எல்லா மனுஷரோட சமாதானமாக இருக்கிறது கஷ்டம்தான். அதனால தான் ரோமர்ல சொல்லியிருக்கிறது, நீங்கள் எல்லா ஜனங்களோடும் கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள். எபிரேயர்ல சொல்லியிருக்கிறது, நீங்கள் வந்து உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நம்ம தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு நமக்குள்ள கசப்பான வேர்கள் இருக்கக்கூடாது. நமக்குள்ள ஏதாவது கசப்பான வேர்கள், மற்றவர்களை குறித்து கசப்பான வேர்கள் நமக்குள்ள இருந்துச்சுன்னா தேவனுடைய கிருபையை நம்ம இழந்து விடுவோம். தேவனுடைய கிருபை தான் நமக்கு மெயின். தேவனுடைய கிருபை இல்லாட்டா நம்ம இந்த உலகத்தில் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால உங்களுக்குள்ள கசப்பான வேர் இல்லாதபடிக்கு, தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு நீங்க அதை காத்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது, யாராவது நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது பகைக்காதீங்க, சண்டை போடாதீங்க. அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்க ஃபைட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் அமைதியா இருந்துருவாரு. நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா கர்த்தர் பார்த்து கொள்வாரு. அதனால உங்க சத்துருக்கள் யாராவது பசியா இருந்தா அவங்களுக்கு போஜனம் கொடுங்க, யாராவது தாகமா இருந்தா அவங்களுக்கு தண்ணீரை கொடுங்க, பானத்தை கொடுங்க. தீமையினாலே நீங்கள் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நீதிமொழிகளை சொல்லியிருக்கிறது, உங்களுடைய வழிகளும் என்னுடைய வழிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் நம்முடைய சத்துருக்கள், எல்லா சத்துருக்களும் நம்மளோட கூட சமாதானமாகும்படி செய்வார். அதனால தயவு செய்து உங்க வீட்டில் சரி, உங்க கூட வேலை பார்க்குறவங்களும் சரி, உங்க பக்கத்து விட எத்து விட யாருனாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்புறாங்களோ அவர்களை நேசியுங்க. கிறிஸ்துவனுடைய அன்பை நீங்க அவங்களுக்கு வெளிப்படுத்துங்க. யாரெல்லாம் சபிக்கிறாங்களோ அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் உங்களை பகைக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்க. உங்க சத்துருக்களை சிநேகிங்க. யாரெல்லாம் உங்களை துன்பப்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை நிந்திக்கிறாங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதை செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம பிதாவினுடைய பிள்ளைகளாக இருப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம இந்த வழி கர்த்தருக்கு பிரியமாக நடந்தால் நம்ம கூட இருக்கிற எல்லா சத்துருக்களும் நம்மளோட கூட சமாதானமாகும்படி செய்வார். வேத வசனம் உண்மையுள்ளது, அதை நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.